ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பப்பாளி மரத்தில் என்னென்ன வகையான பூக்கள்லாம் பூக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே வெரைட்டின்னு பார்க்கும்போது பப்பாளி மரத்தில் வந்து கட்ட ரகமும் இருக்குது, வளர்ந்த ரகமும் இருக்குது, ஹைப்ரிட்லேயும் நிறைய ரகங்கள் இருக்குது, நாட்டு ரகத்துலேயும் நிறைய ரகங்கள் இருக்குது, காயோட ஷேப்லேயும் நீட்டாக வரக்கூடிய காய்கள் இருக்குது, உருண்டையாக வரக்கூடிய காய்கள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வகையான வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பூக்கள் வந்து என்னென்ன வகையான பூக்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இமேஜில் பார்த்தீங்கன்னா மேல் ஃப்ளவர்ஸ் இருக்குது, ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் இருக்குது, ஹெர்மாஃப்ரோடைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஃப்ளவரும் இருக்குது. இது என்னென்னா ஹெர்மாஃப்ரோடைட்னால் வேறு எதுவும் கிடையாது. இந்த ஆண் பூ பெண் பூ ரெண்டுமே கலந்து பூக்கக்கூடிய மரத்தில் உள்ள பூ தான் இந்த ஹெர்மாஃப்ரோடைட் அப்படிங்கிற பூ. அதாவது என்னென்னா ஆண் பப்பாளி மரத்தில் வந்து ஆண் பூ மட்டும்தான் பூக்கும், அந்த மரத்தில் பெண் பூ பூக்காது. அதேமாதிரி அந்த மரத்தில் வந்து பூக்கள் வந்து கொத்து கொத்தாக பூக்கும். எப்படின்னா 30 பூ 40 பூ அந்த மாதிரி ஒரு கொத்தாக ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸாக பூக்கும். ஒரு கொடி மாதிரி காம்பு எடுக்கக்கூடிய, அதாவது பூக்காம்பு எடுக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு அடி 1.5 அடி அந்த மாதிரி போய் தொங்கி தான் பூக்கும். நம்ம அது எப்படி இருக்குங்கிறது ஒரு இமேஜில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், அது வீடியோவோட மிடில் வரும். அதேமாதிரி ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் எப்படின்னா அந்த மரத்தில், அதாவது பெண் பப்பாளி மரத்தில் வந்து ஃபுல்லாகவே முழுக்க பெண் பூ மட்டும்தான் பூக்கும், ஆண் பூவே பூக்காது. அதே மாதிரி அந்த பெண் பப்பாளி மரத்தில் பூக்கக்கூடிய எல்லா பூவுமே பிஞ்சு பிடிக்கக்கூடிய பூ தான். சரியான சத்து ஊட்டச்சத்து கிடச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா எல்லா பூவுமே பிஞ்சு பிடிக்கும். அதில் வந்து ஆண் பூ பூக்காதனால பூ உறுத்துற கணக்கே அதில் கிடையாது. ஃபுல்லாகவே ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் தான் பெண் பப்பாளி மரத்தில் வந்து பூக்கும். அதேமாதிரி இன்னொரு வெரைட்டி இருக்குது, ஹெர்மாஃப்ரோடைட் அப்படிங்கிறது. இதில் வந்து 2 வகையான பூவுமே பூக்கும். அது என்னென்னு நம்ம அப்புறமா சொல்கிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இமேஜ் பார்த்தீங்கன்னா ஆண் பப்பாளி மரத்தோட இமேஜ் தான் இது. இந்த மாதிரி தான் கொத்து கொத்தாக பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸாக பூக்கும். எல்லாமே ஆண் பூ. இது வந்து பிஞ்சு பிடிக்காது. இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பீஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, தேனீக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. பூம்பருவங்கள், அதாவது காய் பருவங்கள் பல பருவங்கள் அதிகமாக வச்சுருக்கவங்க வந்து சென்டரில் அந்த தோட்டத்துக்கு இடையிலையோ இல்லைனா கரையிலையோ இந்த மாதிரி ஆண் பப்பாளி மரத்தை வச்சாங்கன்னா தேனீக்கள் அட்ராக்ட் ஆகிறது மூலமாக பாலினேஷன் நல்லாவே நடக்கும். அடுத்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து பெண் பப்பாளி மரம். இது வந்து ஃபுல்லாகவே முழுக்க பெண் பூ தான் பூக்கும். இதில் வந்து இந்த மாதிரி தான் லைனாக பாடாக இருக்கும். அடுத்து நம்ம இப்போ எந்த வகையான பூவை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹெர்மாஃப்ரோடைட் அப்படிங்கிற பூக்கள் பூக்கக்கூடிய மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆண் பூ தான். இது வந்து அந்த ஹெர்மாஃப்ரோடைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 வகையான பூக்களும் பூக்கக்கூடிய பப்பாளி மரத்தில் உள்ள பூ தான். அதாவது இந்த மாதிரி பூக்கள் பூத்துச்சுன்னா அது ஆண் மரம் அப்படின்னு நம்ம பொதுவாகவே சொல்லுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இதில் வந்து ஆண் பூ தான் இருக்குது. அது என்னென்னா இந்த ஹெர்மாஃப்ரோடைட் அப்படிங்கிற வெரைட்டியை சேர்ந்த பப்பாளி வந்து ஃபஸ்ட்டு பூக்கும்போது ஆண் பூ தான் பூத்த மாதிரி இருக்கும். நம்ம என்ன நினைப்போம்னா ஃபஸ்ட்டு அது ஆண் மரம் தான் நினைப்போம். ஆனால் லேட்டாக பார்க்கும்போது தான் தெரியும், ஒரு 2-3 காம்பு பூக்காம்புகள்லாம் போனதுக்கப்புறம் பூக்கும்போது தான் தெரியும் ஆண் பூவும் பெண் பூவும் கலந்து பூக்கும் அந்த மரம். எதனாலன்னா இதோட ஜீனே அப்படி. ஆண் பூவும் பெண் பூவும் கலந்து பூக்கிற இந்த மரத்தை வந்து அதிகமாக கல்டிவேட் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் வந்து பெண் பூவும் ஆண் பூவும் நிறையவே பூத்தாலும் பாடாகிற ரேட் வந்து அதிகமாக இருக்கும் ஃபீமேல் ஃப்ளவர் ட்ரீயை கம்பேர் பண்ணும்போது. எதனாலன்னு பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து ஒரு 7-8 மொட்டு அந்த மாதிரி வருது. இதே ஃபீமேல் ஃப்ளவர் ட்ரீயில் வந்து ஒரு 7-8 மொட்டே வந்தாலும் அந்த 8 காய்களும் பிஞ்சு பிடிக்கிறதுக்கான தெம்பு வந்து அந்த மரத்துக்கு கிடைக்காது. அதுக்கு போதுமான ஸ்பேஸும் இருக்காது, அதனால் பிடிக்கவும் முடியாது. இதுவே இந்த மாதிரி ஹெர்மாஃப்ரோடைட் அப்படிங்கிற ஜீனை சேர்ந்த பப்பாளியை நம்ம கல்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு கொத்தில் வந்து 8 பூ பூக்குதுன்னா பேரலாக பூக்கும். 4 பூ ஆண் பூ 4 பூ பெண் பூங்கிற அளவில் பூக்கும். இதில் வந்து 4 பூவுமே பாடாகும். அதேமாதிரி 4 பூவோட ஷேப்புமே அந்த பப்பாளியால் நல்ல வகையில் கொடுக்க முடியும், நல்ல அளவில் கொடுக்க முடியும், நல்ல ஒரு குவாலிட்டியாக ஒரே மாதிரியான காய்கள் கொடுக்க முடியும். இந்த மாதிரியான பப்பாளிகளை கல்டிவேட் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும்னா அதிகமான ஈல்டு எடுக்கலாம். உதாரணத்துக்கு வெறும் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் பூக்கக்கூடிய மரத்தை மட்டுமே நம்ம கல்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஆரம்பத்தில் காய்கள் நல்லா பெருசாக பிடிக்கும், போக போக சின்ன காய்கள் பிடிக்கும். ஏன்னா அந்த மரத்தால் வந்து போதுமான சத்துக்களை செப்பரேட் பண்ணி காய்களுக்கு கொடுக்க முடியாது. இதுவே இந்த மாதிரி மரத்தை நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அதிகமான ஈல்டும் எடுக்க முடியும். அதே மாதிரி அந்த மரத்தோட தன்மையே அதிகமான காய்களை பிடிக்க வைக்கக்கூடிய தன்மை தான் கம்பேர் டு ஃபீமேல் ஃப்ளவர்ஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரீ, இந்த ஹெர்மாஃப்ரோடைட்டுங்கிற ட்ரீ வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி மேல் ஃப்ளவர்ஸாக தான் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து ஃபீமேல் ஃப்ளவர்ஸும் பூக்கக்கூடிய மரம் தான். நம்ம ஆண் பூ பூத்துருச்சுன்னொடனே இது ஆண் பப்பாளி மரம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆண் பப்பாளி மரத்தில் வந்து பூக்குது அப்படின்னா அது வந்து கொடி மாதிரி போய் பூக்கும். இதுவே இந்த மாதிரி ஆண் பப்பாளி பூ வந்து காம்பு சின்னதாக மரத்து ஒட்டையே பூக்குதுன்னா அது வந்து ஆண் பப்பாளி மரம் கிடையாது. இந்த மாதிரி 2 வகையான பூக்களும் பூக்கக்கூடிய மரம் தான் அந்த மாதிரி பூக்கும். இதை வந்து தெளிவுபடுத்திக்கணும்.
இதுதான் இந்த வேறு இந்த 3 வகையான பப்பாளி பூக்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.